ஹாய். பெரும்பாலும் நம்மளோட சேனலில் வந்துட்டு புக்ஸ் பற்றி தான் பேசுவோம். ஆனால் இந்த டைம் வந்துட்டு புக்ஸ் பற்றி பேசாமல் பாலிடிக்ஸ் பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா புத்தகங்கள் நம்மளை எங்கே கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னா வந்துட்டு ஒரு அரசியல் தெளிவு அந்த இடத்துக்கு நம்மளை நோக்கி நகர்த்தும். அது எல்லா புத்தகங்களும் பண்ணாது. பட் நம்ம எந்த மாதிரியான புத்தகங்களை தேர்ந்தெடுத்து படிக்கிறோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அதை நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ நான் ஒரு ஸ்டோரி இல்லைனா ஒரு புலம்பல் இல்லைனா ஒரு புரிதலுக்காக பேசுகிறது, இது மாதிரி எந்த மாதிரி வேணாலும் கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். இதை நான் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். அதுக்கு நம்ம நிறைய பேர் முரண்படலாம். அதில் நானுமே முரண்படணும்னு தான் விரும்புகிறேன். இடையிலே முரண்பட்டு வெளியே போகாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா வந்துட்டு உடனே உடன்பட முடியாது. டைரக்டர் கம்ஸ் கேமராமேன் அண்ட் பெஸ்ட் கேரக்டர் ஆர்டிஸ்ட் இளவரசு அவர் சொல்லியிருப்பார்ல, இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க வீடியோ. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு டிஸ்கஷனை க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ. நான் ஒரு 10வது 11வது படிச்சுட்டு இருந்த டைம், எக்ஸாக்டாக எனக்கு எந்த இயர்னு கரெக்டாக ஞாபகம் இல்லை. என்னோடய ஸ்கூல் ஃபீஸ் வந்து ஒரு 1100 ரூபா. எங்கள் வீட்டில் வந்து கஷ்டப்படுற ஃபேமிலி அப்படின்றதுனால அந்த காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த ஃபேமிலி. அப்போ அந்த 1100 ரூபா ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கே வந்துட்டு கடன் தான் வாங்கியிருப்பாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு டேஸாக இருந்துச்சு லைஃப்பில். ஏன்னா வீட்டில் போய் கடன் வாங்கி ஸ்கூல் ஃபீஸ்க்கு பண்ணுறதுக்கப்புறம் அதை நேரில் பார்க்குறப்ப வந்துட்டு நமக்கு ஒரு ப்ரெஷர் ஒன்று க்ரியேட் ஆகும். ஐயோ, நம்ம வீட்டில் கடன் வாங்கி நம்ம படிக்க வைக்கிறாங்களே, நல்லா படிக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்றது வந்துட்டு நம்மளோட ரியல் லைஃப்பில் வந்து அது ஒரு பெரிய ப்ரெஷராக இருந்துகிட்டே இருக்கும். நம்ம என்ன தான் நம்ம நடிக்கலாம், இல்லை அதெல்லாம் நான் மார்க் எடுத்து அது இதுன்னு பண்ணலான்ட்டும், ஆனால் ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்குமே அந்த ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்திருக்கும். அந்த மாதிரி இருந்த ஒரு பையன் தான் நான். அப்போது எங்கள் ஊர் திண்டுக்கல், அந்த டயத்தில் ஒரு காம்படிஷன் நடக்குது. ஸோ நான் வந்து எங்கள் ஸ்கூல் சார்பாக நிறைய காம்படிஷன்ஸ்க்கெலாம் போவேன். இந்த பேச்சு போட்டி, கவிதை போட்டி, கட்டுரை போட்டி, இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம். அப்போ வந்துட்டு எங்கள் ஊரில் திமுக சார்பில் வந்துட்டு ஒரு முப்பெரும் விழா, அதாவது 3 இதுக்கும் நடத்துவாங்க காம்படிஷன். அது பேச்சு, கவிதை, கட்டுரை, இந்த 3க்கும் நடத்துவாங்க. அதில் வந்து நான் வந்து பேச்சுக்கும் கவிதைக்கும் வந்து பேர் கொடுத்து போயிட்டேன். உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியுது அது மாவட்ட அளவில் நடக்கிற ஒரு போட்டி. அந்த போட்டியை நடத்துகிறது யார் அப்படின்னா வந்துட்டு அப்போ திமுக சார்பில் வந்துட்டு ஐபி செந்தில்குமார் அவர்களும் அவங்களோட அப்பா ஐ பெரியசாமி அவங்களும் நடத்துகிறது. அதில் வந்து பெரிய சர்டிஃபிகேட் ஒன்று கொடுப்பாங்க. அது வந்து நீங்கள் இதுலேயே வைக்க முடியாது, ஃபைலே வைக்க முடியாது. ஒரு பெரிய சர்டிஃபிகேட்டாக இருக்கும். இது என்கிட்ட இன்னும் இருக்குது. ஸோ அந்த காம்படிஷனில் நான் வெறும் ஆறுதல் பரிசு தான் வாங்குகிறேன். அதாவது ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, அது இல்லாமல் ஒரு 10 பேருக்கு ஆறுதல் பரிசு கொடுப்பாங்க. அந்த ஆறுதல் பரிசு எனக்கு 1000 ரூபா கொடுத்தாங்க. அப்போது ஆறுதல் பரிசே 1000 ரூபா கரெக்ட் கொடுக்குறாங்களே அப்படின்ட்டு பயங்கர ஹாப்பி. அதை வாங்கிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அது வந்து எனக்கு கவிதை போட்டியில் கிடச்சி. அந்த கவிதை என்னென்னா வந்துட்டு கலைஞர் வந்து ஒரு பெரிய ஒரு இது எழுதியிருப்பார். ஒரு போருக்கு போன ஒரு தன்னோட பையன் வந்துட்டு மார்பில் இல்லாமல் முதுகில் ஈட்டி வாங்கி குத்திட்டான் அப்படின்னு ஒரு செய்தி வந்துடும். அதுக்கு ஒரு கிழவி வந்து அந்த பையனை போய் போர்க்களத்தில் அவன் உண்மையிலே வந்து முதுகில் வாங்காமல் மார்பில் வாங்கி இருந்திருப்பான். அதை நினச்சி ஒரு பெருமைப்பட்டு பேசுகிற மாதிரி ஒரு இது இருக்கும். அது பயங்கரமான ஒரு கவிதை. வந்து அந்த கவிதையை நான் சொல்லி வந்துட்டு எனக்கு ப்ரைஸ் கிடச்சிருச்சு. ஸோ அந்த ப்ரைஸ் நான் வாங்கிட்டு போய் வீட்டில் கொடுக்குறேன். அதை வச்சு ஸ்கூல் ஃபீஸ் கட்டியாச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ இங்கே நிறைய கேள்வி இருக்குது. சும்மா தமிழ் ஏமாத்துறாங்க, திராவிடம் அப்படி போட்டு ஏமாத்துறாங்கன்ட்டு. உண்மையிலே என்னென்னா, திராவிட கட்சிகள் தமிழுக்கு என்ன செஞ்சிச்சு அப்படின்னா, என்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கு. டைரெக்டாக என்கிட்ட சொல்லலை, நீ தமிழ் பேசுனா உனக்கு காசு கொடுக்குறேன். அது என்னென்னா, தமிழ் மேலே எனக்கு இருந்த ஒரு பாண்ட் இருக்குல்ல, அது வந்து என்னோடய சுயமரியாதையை காப்பாற்றுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அது ஏன்னா அது ஒரு டைரக்ட் இம்பேக்ட் என் லைஃப்பில். அந்த டயத்தில் இந்த திராவிட கட்சிகள் செஞ்ச விஷயங்களை எப்படி நம்மக்கிட்ட எடுத்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுல பெரிய ஒரு கேப் இருக்கிறதாக வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ போக இன்னும் ஃபர்தர் அதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ திராவிட கட்சிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இது ஒரு என்ஜிஓவே பண்ணிடலாமே, இதுக்கு எதுக்கு திராவிட கட்சிகள் அப்படின்ற கேள்வி வரலாம். இந்த கேள்வி கேட்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன், திராவிட கட்சிகள் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, எஸ்பெஷலி திமுக அதை பண்ணியிருக்கு அப்படின்ட்டு. ஸோ இது முடிஞ்சிருச்சு. இந்த விஷயம் முடிஞ்சு நான் ஸ்கூல் முடித்து காலேஜ் போய் ஜாயின் பண்ணிட்டேன். ஆனால் காலேஜில் அப்போ இருந்த சூழல் எல்லாமே வந்துட்டு இந்த ஸ்ரீலங்கன் வார் இஷ்யூஸ்லாம் நடந்துகிட்ருக்கு. ஈழத்தில் வந்து நம்ம மக்கள், தமிழ் மக்களை கொண்டுட்ருக்காங்கன்ற பிரச்சனைலாம் நடந்துகிட்ருக்கு. அந்த டயத்தில் நான் நோட்டீஸ் பண்ணுறேன், அப்போது சீமான் அவர்களோட பேச்சு வந்துட்டு பயங்கரமாக இருக்கும். அப்படியே ஒரு அனல் பறக்கிற ஒரு பேச்சாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற சீமான்லாம் வெறும் 5% தான். அப்போ இருக்கிற சீமானோட ஸ்பீச்செலாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
ஸோ அதை கேட்டுட்டு நாங்கள் ஆர்கியூ பண்ண ஆரம்பிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மொட்டை மாடிக்கு போய் உட்காந்துட்டு காலேஜ் படிக்கிறப்ப என்ன இப்படி நடக்குது, இது நடக்குது, அரசியல் பார்த்துட்ருக்கப்ப காலேஜ் முடிச்சதுக்கப்புறமே வந்துட்டு ஒரு வருஷம் வந்து நாங்கள் நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்ட்டு பயங்கர சப்போர்ட்டிவாக பேசிகிட்டு இருந்த காலகட்டங்கள். அப்போ தான் ஃபேஸ்புக்கில் வந்து பார்க்குறப்ப நாம் தமிழர் கட்சியோட கட்டமைப்பு, அது பேசுகிற அரசியல், தமிழ் தேசியம் எல்லாமே வந்துட்டு ஒரு சர்டன் லெவலுக்கு மேலே அது ஒரு எக்ஸ்ட்ரீமிசத்தை நோக்கி போகிற மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஏன்னா அப்போ தான் தெரிய வருது மற்ற அரசியல் கட்சிகள் அவங்களோட இயக்க சார்பான இருக்கவங்கலாம் எப்படி பேசுகிறாங்க, இந்த அரசியல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ காலம் நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வந்த திராவிடம், அந்த திமுக இதிலேருந்து உடனடியாக நாம் தமிழர் கட்சி சப்போர்ட்டுக்கு போனதுக்கான காரணம் ஃபேஸ்புக் அந்த டயத்தில். ஸோ அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப பேக்லேயே ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம எல்லாருமே ஒத்துக்கிட்டு ஆகணும். அண்ட் அதெல்லாம் தவற விட்டுட்டோமோ அப்படின்ற ஒரு டவுட் வந்து இப்போ ஹெவியாக இருக்குது. அண்ட் தென் அப்போது நான் நாம் தமிழர் கட்சி சப்போர்ட் பண்ணுறேன். அப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் ஆர்கியூ பண்ணுறப்பே முரண்பட்டு நாங்களே பேசி புரிய வச்சுக்கிறோம். ஓகே, இது வந்து தப்பாக இருக்குது. அது எப்படி நம்ம ஊரில் வாழ்கிற என் ஃப்ரெண்டு ஒரு பையன் இருக்கான், என் ஊர்க்காரனாக இருக்கான், அவன் வந்து தெலுங்கு பேசுகிறவனாக இருக்கான் அப்படின்றதுக்காக வந்துட்டு நீ தமிழர் இல்லை, நீ இந்த ஊர்க்காரன் இல்லை அப்படின்றது வந்து ஏற்றுக்க முடியாத மாதிரி இருந்துச்சு. பட் இன்னும் ஃபர்தராக இதை பற்றி பேசலாம் போக. ஸோ இது வந்து நாம் தமிழர் கட்சியில் அப்போ சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் அது தப்புன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ யாரை சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற அதை யோசிக்கிறதுக்குள்ளேயே ஒரு எலெக்ஷன் வருது. அந்த எலெக்ஷனில் ஒரு மிகப்பெரிய ஒரு பொய் கட்டமைக்கப்பட்டது. அது என்னென்னா 2G. இந்த 2G வழக்கை அந்த டயத்தில் இது வந்து பொய் அப்படின்னு சொல்லி பேசுகிறதுக்கான ஆட்கள் ரொம்ப ரொம்ப குறைவாக இருந்தாங்க. இப்போ யாராவது ஒரு திமுககாரங்க வந்தாங்களே அவங்கள்ட்ட டேரெக்டாக 2G நீ வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் இருக்கும், ஒரு நம்பர் போட்டு 000 போட்டு இத்தனை ஆயிரம் கோடிகள், இத்தனை லட்சம் கோடிகள் அப்படின்ற மாதிரி அதில் வந்திருக்கும். அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஃபேக் ப்ரொபகண்டா வந்ததுனாலேயே திமுக மேலே இருந்த அந்த அதிருப்தி இன்னும் கூடுதலாக ஆகிட்டே இருந்துச்சு அப்படியே. ஸோ இது நடந்தப்போ யாருக்குமே சப்போர்ட் பண்ணுற அந்த டயத்தில் யாருக்குமே சப்போர்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் தான் இருந்தோம். ஆனால் எனக்கு என் லைஃப்பில் பர்சனலாக எனக்கு டிஎம்கே டேரெக்டாக என்னோடய லைஃப்லேயே ஹெல்ப் பண்ணதுனால நான் அதை வந்து ஒவ்வொரு டைமும் யோசிப்பேன். ஃபேஸ்புக்லேயோ இல்லை எங்கேயாவது ஒருத்தவங்க கிட்ட நம்ம பேசுகிறப்ப இல்லை நம்ம வந்து திமுகவுக்கு எதிராக பேசக்கூடாது அப்படின்ற ஒரு இது வந்து என்னோடய ஆள் மனசில் எனக்கு எப்பயுமே அது தோணிக்கிட்டே இருக்கும். பட் இது வந்து என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் தான். இதை நான் எல்லாரோட கருத்தாகவும் இல்லை நீங்கள் இப்படி தான் பண்ணணும்னு நான் சொல்ல முடியாது. இப்போ திமுக கிட்ட நம்ம எந்த இடத்துல முரண்படுறோம் அப்படின்றத பற்றி நம்ம பேசலாம். இந்த 2G வழக்கு இதெல்லாம் முடிஞ்சு அவங்க அதை போய் நிரூபிக்கக்குள்ளேயே அவங்க பல ஆட்சிகளை வந்து இழந்துட்டாங்க கண்டினியூஸாக. அதுக்கப்புறமா அந்த காலகட்டத்தில் திமுக ஓட்டு போட முடியாமல் அதுக்கு அடுத்து யார் வராங்கன்னு சொல்லிட்டுலாம் மக்கள் தேடிக்கிட்டு இருந்தப்போ எனக்கு பர்சனலாக கமல்ஹாசன் ரொம்ப பிடிக்கும் சினிமா ஃபீல்டில். ஏன்னா ஒரு சின்ன ஒரு சீன், ஏதாவது ஒரு ஃப்ரேம், ஒரு சீக்வன்ஸ் இருக்காலுமே அது தேவையில்லாமல் ஒரு லாஜிக்கலோட மேட்ச் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருப்பார். அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதிலேருந்து அவர் வந்து பாலிடிக்ஸ்குள்ளே வராரு. அரசியல் ஆரம்பிக்கிறப்போ வந்துட்டு முதல் எனக்கு பர்சனலாக யோசித்தது சீமான் வந்து சரியில்லை, டிஎம்கே பற்றி பெரிய அபிப்பிராயம் இருக்காது எனக்கு. அரசியல் ரீதியாக வந்துட்டு பண்ணுறதெல்லாம் நல்லது பண்ணாலும் கெட்டது பண்ணாலும் பாராட்டுறதெல்லாம் தாண்டி வந்துட்டு ஒரு அபிப்பிராயம் கட்டமைக்கப்பட்ட அந்த அபிப்பிராயங்கள் வந்துட்டு ரொம்ப குழப்ப மனநிலையும் நம்மளை வச்சுருந்தது திமுக மேலே. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு கட்டத்துக்கு மேலே கமல் வந்து உள்ளே வராரு. கமல் உள்ளே வர போய் பார்த்தா நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் கூட்டி வர, ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க, நல்லா படித்த ஆண்டர்ப்ரனர்ஸ், அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கப்போ வந்துட்டு நமக்கு ஒரு ஓகே ஏதாவது ஒன்று கொண்டு வருவாங்க, ஒரு ஐடியாலஜிக்கலாக மூவ் பண்ணி ஏதாவது கொண்டு வருவாங்க பண்ணுறப்ப அது எப்படி நடுநிலைன்னு ஒன்று இருக்காது, மையத்தில் நீங்கள் நிற்க முடியாதுன்ற அந்த மாதிரியான இதுக்கெல்லாம் நான் போய் சிக்கிக்காமல் என்ன பண்ணுறாங்க ரியாலிட்டியில் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப வந்துட்டு இன் ரியாலிட்டியில் ஒரு பெரிய இம்பேக்டை கொண்டு வரலை அப்படிங்கிறதான் ஒரு உண்மை. அதுக்கப்புறமா அவங்க எடுத்த சில முடிவுகள், உதாரணத்துக்கு திமுக கூட கூட்டணி வச்சப்போ வந்துட்டு அவங்க எதெல்லாம் எதிர்த்தாங்களோ அதெல்லாம் சமரசம் செஞ்சுக்கிறாங்க. அப்போது இந்த டயத்தில் ஒரு கேள்வி வந்துச்சு, அப்போ அரசியல் அப்படின்னாலே வந்துட்டு வெறும் சமரசங்கள் இருந்தது மட்டும்தானா அப்படின்ற ஒரு பயங்கரமான ஒரு கேள்வி. ஏன்னா யாரை நம்பினாலுமே வரலையே அப்படின்றப்போ தான் ஒரு கேள்வி வருது. ஓகே, இவ்வளவு காலமாக நம்ம என்ன தேடிக்கிட்டு இருக்கோம்னா தலைவர்கள், அதாவது ஒரு ரோட்டில் ஓரமாக உட்காந்து பிச்சை எடுத்துகிட்டு இருக்கப்போ யாராச்சும் நம்ம காசு போட்டுற மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு மனநிலையில் மட்டும்தான் இந்த மொத்த அரசியல் தலைவர்களையுமே நம்ம தொடர்ந்து வந்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்கோமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு. அப்புறம் இது ஊடால நடந்த சில முக்கியமான நிகழ்வுகள் அப்படின்னா, ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் அப்போ சென்னையில் இருந்தேன். அந்த மெரினா போராட்டத்தில் ஈவினிங் ஆஃபீஸ் முடிச்சுட்டு அங்கே போயிடுவோம், நைட்டு ஃபுல்லாக அங்கே இருப்போம், திரும்ப காலையில் ஆஃபீஸ் போடுவோம். இந்த மாதிரி ஒரு சைக்கிளில் இருந்தப்போ வந்துட்டு
தோழர் திருமுருகன் காந்தி அவரை வந்துட்டு புதிய தலைமுறைன்னு நினைக்கிறேன், அதில் பேட்டி எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ சைடில் அப்படியே பக்கத்தில் போய் அவர்கிட்ட அந்த ஓப்பன் கிரவுண்ட்லேயே போயிட்டு, சார் இந்த மாதிரி இவ்வளோ நடக்குது, இந்த மாதிரி ஓட்டு போகிறதுலாம் நடக்குது, மக்களாட்சின்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் எதுவுமே நடக்கலையே அப்படின்ட்டு வளரி ஒரு கேள்வியை கேட்குறேன் அவர்கிட்ட. சும்மா யாருக்கும் தெரியாமல் ஒரு கேள்வி. அவர் என்கிட்ட அவர் இன்டர்வியூக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்காரு. அந்த பிரேக்கில் டக்குன்னு என் பக்கத்தில் திரும்பி இப்படி கூப்பிட்டு ஒரு கேள்வி கேட்டார். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷனில் போய் ரோலை நின்று ஒரே ஒரு பட்டன் நீ அமுக்கிட்டு நாடு மாறிடணும்னு நினைக்கிறியே, இது கரெக்டா அப்படின்னு கேட்டார். அவர் கேட்ட உடனே ஷோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் அப்படியே பின்னாடி போயிட்டேன். ஸோ அங்கே நான் நின்று யோசிக்கிறப்போ தெரியுது வந்துட்டு அரசியல் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த தேர்தல் அரசியலை தாண்டி ஒரு பெரிய ஒரு ஒர்க் அது வந்து நம்ம யாருக்குமே அது வந்து புரியவே இல்லை இவ்வளோ நாளாக. எனக்கு பர்சனலாக புரியவே இல்லை அப்படிங்கிறது வந்து எனக்கு அப்போ தான் புரிய ஆரம்பிக்குது. முகநூர்லையோ இல்லை இன்ஸ்டாகிராமில் எந்த இடத்துல நம்ம போய் பேசினாலுமே நம்ம ஆப்போசிட்டில் இருக்கிறவனுக்கு நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறதுனால நான் அந்த ஆர்கியூமெண்ட்டை வின் பண்ணுறேன்னா, இல்லை அங்கே ஏதாவது ஒரு இன்டலெக்சுவலான ஒரு அறிவுசார் ஒரு உரையாடல் நடக்குதா அப்படிங்கிறத வந்து நம்ம யாருமே வந்து யோசிக்கிறதே கிடையாது. எனக்கு எதிர்க்க நிற்கிறவனை நான் ஜெயிக்கணுன்ற மனநிலையில் நான் பேசுகிறேன். எனக்கு எதிர்த்து நிற்கிறவன் ஒரு கட்சியோட உடன்படுறான்னா நான் அது முரண்படணும் அப்படின்றதுக்காக அவனோட தலைவர், அந்த தலைவரோட சுய வாழ்க்கை, இந்த மாதிரியான கேள்விகள் உரையாடல்கள் மட்டுமே இருக்கே தவிர அது எந்தவித பயனுமே இல்லாத ஒரு உரையாடல்கள் நோக்கியே போய்கிட்டே இருக்குது. நம்மளில் நிறைய பேர் வந்துட்டு நான் கமலஹாசன் எப்படி ஃபாலோ பண்ணணும், அதுக்கப்புறம் எப்படி அதிலேருந்து வெளியே வந்தணும், அதே மாதிரி இன்றைக்கி நிறைய என்னோடய ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் என்னால் பார்க்க முடியுது. விஜய் அவர்களை வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. கூடிய விரைவில் அவங்களுக்கும் புரிய வரும் என்ன அரசியல்னால் என்ன, அது ஏன் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி நடக்க மாட்டேங்குது அப்படின்றது. அப்படி நினைக்கிறவங்களுக்கு நான் இன்னொரு ரெக்வஸ்ட் ஒன்று வைக்கிறேன். தலைவர்கள் பின்னாடி ஓடாமல், கட்சிகள் பின்னாடி ஓடாமல் நாம் சில அமைப்புகளையும் சில இயக்கங்களையும் வந்து உற்று நோக்கணும் அப்படின்ற காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். ஸோ அதுக்காக வந்துட்டு நான் ஒரு 2 பேர் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ஃபாலோ பண்ணுறது அவங்கள சொல்கிறேன். நான் ஃபேஸ்புக்கில் வந்து வின்சென்ட் ராஜ் எவிடன்ஸ் கதிர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் எப்பயுமே விளிம்பு நிலை மக்களுக்காக, தலித் மக்களுக்காக குரல் கொடுக்கறதுக்காக நிறைய பேசிகிட்டே இருக்கார். அவரை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு. இன்னும் நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க. அப்படி இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் உங்களை ஃபாலோ பண்ணுறேன். அவரை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தலித் மக்கள், விளிம்பு நிலை மக்களுக்கான பிரச்சனைகள் வந்து பேசுவாங்க. இன்ஸ்டாகிராமில் வந்து தளபதிக்கு ரீல்ஸ் போடுறது, கமலஹாசன் ரீல்ஸ் போடுறது, ஸ்டாலின் ஐயா ரீல்ஸ் போடுறது, அதெல்லாம் தாண்டி செம்ப் குமார், CHEMP KVMR, இவரை ஃபாலோ பண்ணுங்கள். மலக்குழி மரணங்கள் தமிழ்நாட்டில் நடக்கிறதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணுறாரு. ஸோ ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு இதெல்லாம் பார்க்குறப்ப தான் நம்ம கட்சிகள்னாலையும் மீடியாக்கள்னாலையும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதையும் தாண்டி ரியல் உலகத்தில், உண்மையான உலகத்தில் என்ன நடக்குது, அந்த மக்கள் என்ன பண்ணிட்டுருக்காங்க, அவங்களோட லைஃப் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நம்மளால் பார்க்க முடியும். இல்லை நான் வந்து ஒரு கட்சியில் உறுப்பினராக இருக்கேன், இல்லை என் தலைவனை பற்றி எனக்கு தெரியும் அப்படிங்கிறது வந்து நாளடைவில் என்னை எப்படி ஒரு மனசோருக்கு உள்ளாக்குச்சோ அதே மாதிரி உங்களையும் உள்ளாக்கும். அது நீங்கள் அந்த அன்னைக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதனால் கொஞ்சமாக அப்படியே தெளிவடையலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த டிஸ்கஷன் நான் முன்வைக்கிறேன். ஸோ இவங்களெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், அவங்க என்ன மாதிரியான ஒர்க் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கட்சியோட பேக்ரவுண்டு, ஒரு கட்சிக்காக நான் வேலை பார்க்குறேன் அப்படின்றதெல்லாம் தாண்டி அவங்க ஒரு இயக்கம், ஒரு அமைப்பாக செயல்படுவாங்க. இப்போ இந்த மலக்குழி மரணங்களை டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கான முக்கியத்துவம் என்ன அப்படின்னா வந்துட்டு இதை பற்றி நீங்கள் நியூஸே பார்க்க முடியாது. ரேராக ஏதாவது ஒரு சில நியூஸ் சேனல்ஸ் வந்து போட்டுட்ருப்பாங்க, இல்லை ரேராக எங்கேயாவது ஒருத்தவங்க போஸ்ட் போடுவாங்க. இந்த மாதிரி ஆட்களை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இந்த அரசியல், இந்த அமைப்புசார் அரசியல்லேருந்து, இந்த கள அரசியல்லேருந்து தான் நம்ம தேர்தல் அரசியலை டிசைட் பண்ணணும்னு நான் விருப்பப்படுறேன். அப்படி ஒரு இடத்துக்கு நம்ம நகர்ந்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு அது நமக்கு ஒரு தெளிவான புரிதலை கொண்டு வரும். அப்போ நம்ம என்னோடய கட்சிக்காகவோ என்னோடய தலைவனுக்காகவோ நான் யார்கிட்டையும் சண்டை போட மாட்டேன். நான் மக்கள் சார் அரசியலாக நான் பேசுவேன். ஸோ எஸ், இதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தது. அப்புறம் நாம் தமிழர் கட்சி வந்துட்டு இந்த இதில் ஒரு வாக்குகள் ரொம்ப கம்மியாக இருக்கிறது வந்துட்டு ஒரு கஷ்டமான ஒரு காலகட்டத்தில் தான் இருக்காங்க. அண்டு ஒரு வீடியோ ஒன்று நான் பார்த்தேன். அதில் வந்து ஒரு நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஒருத்தர் வந்துட்டு என்னோடய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணுங்கள், என்னை தோக்கடிச்சிட்டிங்க பரவாயில்ல, ஆனால் அடுத்த டைம் வந்து இது பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருந்துச்சு. எனக்கு என்னென்னா அரசியல் தலைவர்கள், அரசியல் கட்சிகள், அவங்க கொள்கைகள் அப்படின்றத தாண்டி நம்ம அமைப்புசார்
இயக்கம் அப்புறம் கள அரசியல் இந்த மாதிரியான அரசியலை பேசுகிறப்ப வந்துட்டு இந்த மாதிரியான வேட்பாளர்களை நம்ம கட்சி பேதமின்றி தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறதும் எனக்கு அதுவும் ஒரு டிபேட்டாக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன். ஸோ இந்த மாதிரியான அரசியல் தெளிவுகளுக்கோ இதுக்கெல்லாம் போகிறதுக்கு வந்துட்டு நமக்கு புத்தகங்கள் வந்து மிகவும் உறுதுணையாக இருக்கும். அதில் வந்து என்னோடய அரசியல் ஆசான் அப்படின்னா அம்பேத்கர் தான் நான் சொல்வேன். அவரோட ஸ்பீச்சஸ் அ ஸ்டேக் இன் தி நேஷன் அப்படிங்கிற இந்த புத்தகத்தில் வந்துட்டு அவரோட ஸ்பீச்சஸ் எல்லாம் இருக்கும். அவர் எழுதுனது கிடையாது, அவர் என்னெல்லாம் பேசியிருக்காரு, எங்கே போய் என்னெல்லாம் பேசியிருக்காரு அப்படின்றத தொகுத்து இந்த புக்கில் எழுதியிருப்பாங்க. இந்த புக்கை பற்றி பேசலாம்னு ஆசை தான். பட் இதில் வந்துட்டு எடுத்த உடனே வந்துட்டு ஒரு பெரிய கேட்டை போட்டாங்க. என்னென்னா, நோ பார்ட் ஆஃப் திஸ் புக் மே பி ரீப்ரொடியூஸ்டு, ஸ்டோர்ட் இன் ரிட்ரைவல் சிஸ்டம் ஆர் டிரான்ஸ்மிட்டட் இன் எனி ஃபார்ம் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. ஸோ அதனால் இந்த புக்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. பட் இந்த புக்கு படிக்கிறப்போ மனசு எனக்கு ஒரு பெரிய தலைவலி கொடுத்தாரு. என்னென்னா, இவர் யூஸ் பண்ண சில வேர்ட்ஸ் வந்து எங்கேருந்து பிடிச்சாரு என்னன்னு தெரில. ஒரு 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 டிக்ஷனரியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இதுக்கு என்ன மீனிங் பார்க்குற மாதிரி ஒரு பெரிய ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு போயிட்டார் தலைவர் செஞ்ச சம்பவம் அந்த மாதிரி. ஸோ எஸ், தட்ஸ் இட். நீங்களும் நிறைய அரசியல் பேசுங்க. ஆனால் அது தேர்தல் வாக்கரசியலாக மட்டும் இல்லாமல் கள அரசியல், அமைப்புகள் என்ன அரசியல் பேசுகிறாங்க, இயக்கங்கள் என்ன அரசியல் பேசுகிறாங்க அப்படின்றத பற்றியாகவும் இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.